இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சராக பொறுப்பேற்க வருமாறு பொன்முடிக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பதற்காக இன்று மதியம் 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி சென்று பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவை பதவி வழங்கலாமா, அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்கலாமா என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சரிடம் ஆலோசனை நடத்தியதாக தகவலானது வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஆளுநர் அவர்கள் டெல்லி அந்த பயணத்தை முடித்துவிட்டு திரும்பியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலும் இதே விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவையும் மீறி ஆளுநர் செயல்படுவதாக ஆளுநருக்கு கண்டனமானது தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலை 9 மணி அளவில் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பதற்கான அழைப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதற்கான தகவலானது வெளியாகியிருந்தது. ஆனால் தற்போது வரை பொன்முடி அவர்கள் அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். சட்ட நேரத்தில் அவர் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் அமைச்சருக்கான அந்த பதவியேற்பு நிகழ்வானது நடைபெறும் என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்ற கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அந்த நடைமுறைகளை ஆளுநர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அந்த நடைமுறையை இன்று மதியம் 3:30க்கு ஆளுநர் மாளிகையில் நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பெரிய அளவிலான நிகழ்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடனான அந்த ஒரு நிகழ்வாகவே இந்த பதவியேற்பு நிகழ்வானது நடைபெறும் என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அதே இலாக்காவானது வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலை தான் இன்று மதியம் சரியாக 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த நிகழ்வானது ஆளுநர் முன்னிலையில் நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடானது பணியானது நடைபெற்று வருவதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது.